नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। ये बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। सिलंबट्टा निगम का संचालन संयुक्त रूप से तमिलनाडु सिलंबट्टा निगम, भारतीय सिलंब फेडरेशन द्वारा किया जाएगा। तिरुचि सिलंबम चैंपियनशिप 2025 का आयोजन शेष अयंगर मेमोरियल हायर सेकेंडरी स्कूल, उरैयूर में किया गया था। राजेंद्रन IAS अध्यक्ष, प्रदीप राजेश महासचिव, अलागिरी विजय बाबू महासचिव, अरविंद चंद्रन कोषाध्यक्ष, सिलंबु सुंदर राज्य अध्यक्ष, पूर्णा पुष्पकला जिला अध्यक्ष, शक्तिवेल जिला उपाध्यक्ष, षणमुख सुंदरम जिला उपाध्यक्ष, सेंथिल कुमार जिला सचिव ने कार्यक्रम में भाग लिया। रैली में हजारों की संख्या में लोग शामिल हुए। विजेताओं को पुरस्कार राशि दी जाएगी। विजेता तब राज्य स्तर पर प्रतिस्पर्धा करने के पात्र होंगे। विजेता तब तमिलनाडु सरकार द्वारा प्रस्तावित 3% आरक्षण के लिए पात्र होंगे। त्रिची से मुख्य संवाददाता वी बालाजी की रिपोर्ट। இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டியானது சிறப்பாக உறையூர் SM மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடி பரிசுகளை வென்றுள்ளனர். இதில் கிட்டத்தட்ட மணப்பாறை, தொட்டியம், லால்குடி, துறையூர் மற்றும் மத்திய திருச்சி பகுதி ஆகிய திருச்சியின் பல்வேறு பகுதியிலிருந்து நமது வீராங்கனைகள் கலந்து கொண்டு சிறப்பாக தங்களது திறமையை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது இந்த போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்கள் தமிழ்நாடு அளவில் நடக்கக்கூடிய மாநில போட்டிக்கு தேர்வு பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியானது பிலோ அண்டர் 14, அண்டர் 18, அண்டர் 23 மற்றும் அண்டர் 23 35 என்ற 4 விதமான போட்டிகள் நடைபெறுகிறது. 4 வயது பிரிவில். மேலும் இது இண்டிவிஜுவல் மற்றும் தொடுமுறை போட்டிகளை உள்ளடக்கியது. நேரடி போட்டி, அதாவது சண்டையிட்டு அதில் வெற்றி பெறும் வீரர் மாநில போட்டிக்கு தேர்வாவார். இந்த மாநில போட்டியிலும் தேசிய போட்டியிலும் வெற்றி பெறும் வீரர்களுக்கு நமது முதலமைச்சரின் அறிவித்தலின்படி 3% இடஒதுக்கீடுக்கு இந்த சான்றிதழ்கள் செல்லும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் எங்களது தேசிய தலைவர் ராஜேந்திரன் IAS அவர்களின் ஆசையோடும் எங்களது மாநில தலைவர் பிரதீப் ராஜே அவர்களின் வழிகாலத்தின்படியும் நமது மாவட்டத்தின் தலைவர் பூர்ண புஷ்கலா அவர்கள் தலைமையிலும் நமது மாவட்ட துணைத் தலைவர் P. சக்திவேல் ஆசான் அவர்களின் முன்னிலையிலும் மற்றும் ஆசான் ஷண்முக சுந்தரம் துணைத் தலைவர் அவர்களின் முன்னிலையும் இந்த போட்டியானது வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. போட்டி இயக்குனர் நமது கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த ஏற்பாட்டின் பேரில் இந்த போட்டியானது சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வாய்ப்பளித்த அனைத்து வீரர்களுக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.